ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டிலையே கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஷேப் நல்லா வரும் ஒரே மாதிரியே. இப்போ இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஐஸ் வாட்டரில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு 15 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஐஸ் வாட்டர்லேருந்து உருளைக்கிழங்கு வெளியே எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். இப்போ நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடாக இருந்தால் போதும். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வடித்து வச்சுருந்த உருளைக்கிழங்க இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 10 நிமிஷம் இதிலே ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு பாதி வெந்துடும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லாவும் வெந்திருக்கும். அதனால் சுடுதண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வடித்து எடுத்தாச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு எதுவும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா தண்ணி இழுக்கிற வரைக்கும் காட்டன் கிளாத்தில் வச்சுருக்கணும். மீதி கிளாத்தை நல்லா அதுக்கு மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுக்கலாம். கடாய் காஞ்சப்பறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 டைமாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலை லைட் சூடில் வச்சு லைட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 2 டைமாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் லைட் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஹாஃப் ஃப்ரை ஆனாலே போதும். கலர் சேஞ்ச் ஆகாது, இந்த மாதிரியே தான் ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஹாஃப் ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கிடலாம். சூடாக்கிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூட்லேயே சேர்த்துடலாம், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பை, see you.